எனக்கு இது படிக்கும் போது உண்மையாவே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த பிள்ளை பார்வோனுடைய சட்டத்துல மறிக்க வேண்டிய பிள்ளை. ஆனா அவங்க அப்பா அம்மா சட்டத்தை பார்த்து பயப்படாம தேவன் மேல் விசுவாசம் வைத்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை உண்மையா செய்ததுனால பிள்ளையை காப்பாற்றினது மாத்திரமல்ல, பிள்ளையை பாதுகாத்தது மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க, நீங்கள் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், பார்வோனுடைய குமாரத்தி மோசேயின் அம்மாவை பார்த்து, தாயை பார்த்து சொல்லுகிறாள், நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். என்ன ஆச்சரியம்! வாழவே தகுதியற்ற குழந்தை என்று சொல்லப்பட்ட மோசே வருமானத்தை ஈட்டு தந்த பிள்ளையா மாறினார். இந்த வார்த்தை சில பேருக்கு ஒரு வார்த்தையா இருக்கலாம். இந்த பிள்ளை நமக்கு ரொம்ப செலவு, இந்த பிள்ளை எப்படி வளர்ப்பேன், இந்த பிள்ளையை எப்படி நான் பாதுகாப்பேன், எப்படி நான் இந்த பிள்ளைக்கு சோறு போடுவேன், எப்படி இந்த பிள்ளையை படிக்க வைப்பேன். கலங்குறீங்களா? நீங்க விசுவாசத்தோடு பயம் இல்லாம உங்க வேலையை உண்மையா செய்யுங்க. நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்க, பிள்ளையை கர்த்தர் உயிரோடு காப்பாற்றுறது மாத்திரமல்ல, தேவன் நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து கர்த்தர் உங்க பிள்ளையை வளர்க்கிறதுக்கு தேவையும் சந்திக்க தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது இந்த பிள்ளை தான் பல லட்சம் பேரை ரட்சிக்க போறான். இந்த பிள்ளையை வளர்க்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க.